முத்து அவரோட டிரைவர் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்ப விஷயத்த பத்தி. சாமியார் சொல்றாரு, மகராசன் கலை தாண்டவம் ஆடுது, காசை வச்சுக்கோங்க. காசெல்லாம் வேணாம் தம்பி, ஜக்கம்மா உங்ககிட்ட பேச சொல்றா. ஈரேக பாக்குறேன், கைய கொடு. ஜக்கம்மா வாக்கு உனக்கு அன்னரேக தனரேக கைரேக நல்லா இருக்கு. உனக்கு வாக்கப்பட்ட மகராசி மலையளவு பிரச்சனை வந்தாலும் பனியளவு மாறி போயிரும். நினைச்ச எல்லா காரியங்களும் உனக்கு கைகூடி வரும். எதிரி உன் வாய் தான், அதை நீ கட்டுப்படுத்தணும். இந்த நாளை விட இந்த நாள் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரே உன்னை ஏச போகுது இன்னைக்கு, நீ கண்ணும் கருத்துமா இருக்கணும். இது ஜக்கம்மா வாக்கு, நீ எந்த காரியம் செஞ்சாலும் யோசிச்சு செய் முத்து. முத்து காசை கொடுக்கறாரு. ஆள் வருது முத்துவுக்கு. 500 மாலை கட்டி கொடுத்த தலைவர் அவர் வர சொல்றாரு பாரு, நான் போயிட்டு வரேன். அவங்க அம்மா கடைக்கு வர்றாங்க. உடம்பு முடியாம ஏமா கடைக்கு வர்ற? மாலை ஆர்டர்லாம் இருக்குடி, அத நான் கட்டி கொடுக்கறேம்மா. மீனா திட்டுறாங்க, ஏண்டா சத்யா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு. இந்த திருட்டு பையன் கூட சேர்ந்து சுத்தாதுன்னு நான் சொன்னா கேட்க மாட்டியா? தம்பி கூட இப்படி சுத்தாத, சுத்துனா ஓங்குன கைய இறக்க மாட்டேன், செவுல பேத்துருவேன். தலைவர் வீட்டுக்கு போயிருக்காரு. இப்ப தலைவர் சொல்றாரு, செகண்ட்ஸ்ல நல்ல காரா காமி முத்து இவருக்குன்னு சொல்றாரு. நமக்கு தெரிஞ்சவர் தான், ஆந்திராக்காரர்னு சொல்றாரு. முத்து அவருக்கு தெரிஞ்ச கார் கம்பெனிக்கு கூட்டிட்டு வர்றாரு. மனோஜும் அந்த கம்பெனிக்கு போய் செகண்ட்ஸ்ல காரை பாக்குறாரு. மனோஜுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. எனக்கு பிடிச்சிருக்குன்னு மனோஜ் சொல்றாங்க. மனோஜ் சொல்றாரு, 1 லட்சத்தை கேஷா கொடுத்துட்றேன், மத்தத லோனா போட்டுக்கலாம், இப்பவே ப்ராசஸ் பண்ணிடலாம் வாங்க சார். என் ஒய்ஃபும் காரை பார்க்கணும், பார்த்ததுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்கலாம். மனோஜ அதே கார் கம்பெனிக்கு கூட்டிட்டு வர்றாரு. அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவரு தலைவரோட ஃப்ரெண்டு, ஆந்திரால இருந்து வந்திருக்காரு கார் வாங்குறதுக்காண்டி. ரோகிணி வந்துட்டாங்க அந்த கம்பெனிக்கு. மனோஜ் கிட்ட எதுக்கு வர சொன்னான்னு கேக்குறாங்க. கார்லாம் வாங்கணும்னு ரோகிணி கேக்குறாங்க. மனோஜ் சொல்றாரு, நிறைய பணம்லாம் ஆகாது, செகண்ட்ஸ்ல தான் பாத்திருக்கேன் காரு, வான்னு கூட்டிட்டு போறாங்க. காரை காட்டுறாரு மனோஜ். ரோகிணி பாக்குறாங்க. நல்லா இருக்கு மனோஜ், ஆனா இப்ப வாங்கணுமா? என்ன ரோகிணி, இப்ப வாங்கினாதான் பேங்க் லோன்லாம் ட்ரை பண்ண முடியும், ரேட்டு கம்மி பண்ணி பேசிப்பாரு மனோஜ். அதெல்லாம் பேசிக்கலாம் ரோகிணி, வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. மனோஜ் பார்த்தா அதே காரு ஓகேன்னு சொல்றாரு, அந்த தெலுங்கு கார். முத்து வேற ஒருத்தர் அதை புக் பண்ணிருக்காரு. முத்து என்ன அந்த பார்ட்டி கிட்ட நான் பேசி பார்க்கவானே? பேசிப்பாரு முத்து. அந்த கஸ்டமரு, நான் கார் வாங்க வந்தேன்டா, இருக்கிற காசை ஜாலியா செலவு பண்றியா? வேற காரை பாத்துக்கோங்க, அவர் வாங்கிப்பாரு. அத நான் புக் பண்ணிருக்கேன்டா. பணமா கொடுத்த பேச்சளவுல தானே இருக்கு. தலைவரோட ஃப்ரெண்டுக்கே அந்த காரை கொடுத்துருங்கண்ணே நீ சொல்றாங்க. உங்க அண்ணன் கார் வாங்க வந்திருக்காரு, அத வேற ஒரு ஆளுக்கு கொடுக்க சொல்றீங்க? அவர் அவசியத்துக்கு ஃபேமிலிக்காண்டி கார் வாங்க வந்திருக்காரு. இவனை மாதிரி வெட்டி பந்தா காட்டுறதுக்காண்டி கார் வாங்கல. நான் தான் புக் பண்ணேன், 1 லேக் கேஷ் கொடுத்துறேன், மீதத்தை லோன் போட்டுக்கிறேன். முத்து சொல்றாரு, இவன்லாம் லோன்லாம் சரியா கட்ட மாட்டான், ஃபுல் கேஷும் கொடுத்து வாங்கிக்கிறாரு, எடுத்துட்டு ஓடிடுவான்னு சொல்லிட்டேன். முத்து சொன்னா கரெக்டா இருக்கும், வேற காரை பாருங்க. அண்ணன் நீங்க ரேட்டு வேணும்னா உங்களுக்கு முன்ன பின்ன பார்த்து கொடுக்குறேன். மனோஜ் வாங்க போலாம். தலைவரே காரு உங்களுக்கு தான், தேங்க்ஸ்பா, மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுக்கலான்னு கூட்டிட்டு போறாங்க. போங்க தலைவரை, நான் காரை பாத்துட்டு வரேன்னு முத்து போறாரு. இனி அந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரி நமக்கும் ஒரு டைம் வரும் மனோஜ், அப்ப பாத்துக்கலாம். தலைவரே காரு பக்காவா இருக்கு, நாளைக்கு காரை டெலிவரி எடுக்கிறோம். கார் வாங்கினதுக்கு பார்ட்டி கொண்டாட வேண்டியதான் முத்து. இன்று ஈரானின் தலைநகரம் டெஹரான். நாளை சந்திக்கலாம்.